மழை மேகங்கள் இந்த பகுதிகளில் மழை கொட்டி தீர்க்கப் போகுது என்று தமிழ்நாடு வெதர்மேன் பகீர் ஒன்றையும் கிளப்பியுள்ளார். வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சியாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் ஏரி, குளங்கள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் வரும் நாட்களில் மழை இருக்கா இல்லையா என்ற கேள்வியும் வானிலை மையம் பரபரப்பு தகவல் ஒன்றையும் கிளப்பியுள்ளது. தெற்கு கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜனவரி 1ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜனவரி 2ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் அப்படி பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகிறது என தமிழ்நாடு வெதர்மேன் கூறியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த மழை மேகங்கள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் தேனி மற்றும் கொடைக்கானலில் நகரும். இன்று இரவு முதல் நாளை காலை வரை தென் தமிழகத்தின் பிற பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.